வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ண வாட்டி அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிடலாம். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே கார்னரில் சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக நான் எப்படி ஸ்க்ரீனில் சைடாக செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டும் ரெண்டுமே உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹீரோயின் ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யார் ஃபோட்டோஸ் வேணாலும் கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து ஒன் பிக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ண பிக்கே செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பிக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிக்கை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு ரைட் சைடே பாருங்கள் மாஸ்க்குன்னு இருக்கும் அந்த கிராப்பிங் ஆப்ஷனில். அந்த மாஸ்க்கை எனேபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெதரை வந்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், ஸ்டேச்சுரேஷனை அதை ஃபுல்லாக -100 கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஆல்பா ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மைனஸில் பண்ணிக்கோங்க. ஒரு 50 இல்லைனா ஒரு 45 அந்த மாதிரி கொடுத்துட்டு எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிக்கு உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மேலே இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த பிக்கு உங்களுக்கு ஒன்றும் லாங்காக இருக்குது கீழே அப்படின்னா எகைன் வந்து ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்கள் கரெக்டாக வந்து கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ் வந்து பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி நான் என்னோடய பிக்கை வந்து செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டுலேயுமே நசிரியா ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களோட ஃபோட்டோஸும் பேக்ரவுண்டில் உங்களோட லவ்வர்ஸ் ஃபோட்டோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சோலோவாக இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை வந்து நீங்கள் பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த கலர்ஸை வேணாலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து கரெக்டாக தான் வந்து ஷோ ஆகுது. அதனால் பேக்ரவுண்டு உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலரை கூட தேவையான கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான கலர் ஆட் பண்ணிட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.